Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CTET எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைல்ஸா பார்க்க போறோம். நம்மளா போயிட்டு CTET ன்னு சர்ச் பண்ணுங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள டைரக்டான லிங்கே இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள போயிடும். இப்போ பாருங்க, நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க லாகின் கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சா நீங்க கொடுத்தாலே உள்ள வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம லாகின் பண்ணிடலாம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண போறீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கும். அதை ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு லாஸ்டா அந்த பாக்ஸ்ல ஒரு டிக் கொடுத்துட்டு நீங்க வந்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்க, இதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். இதில் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டோட நேம் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட நேம் வந்து கேப்ஸில் கொடுங்க. தென் ஃபாதர் நேம், அப்புறம் மதர் நேம் கொடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், டே, மந்த், இயர் இதை வந்து கொடுங்க. தென் உங்களோட ஜெண்டர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. தென் கான்டாக்ட் டீடைல்ஸில் பாருங்க, பிரிமிசஸ் நம்பர் ஆர் நேம்னா ஒன்றும் கிடையாது. உங்களோட டோர் நம்பரை நீங்கள் கொடுங்க. சப் லொக்காலிட்டியில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட லேண்ட்மார்க், அதாவது உங்கள் ஸ்ட்ரீட் நேம் கொடுங்க. லொக்காலிட்டியில் உங்களோட ஏரியா என்னங்கிறத கொடுங்க. கண்ட்ரியில் இந்தியா கொடுங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுங்க. தென் உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் கான்டாக்ட் டீடைல்ஸ். தென் வந்து இமெயில் ஐடி கொடுங்க. திருப்பி அதே இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. தென் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு பாருங்க, பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் த ப்ரெசன்ட் அட்ரஸ், அதாவது நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்கள் சேம் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே வந்துடும். தென் பாருங்க, சூஸ் பாஸ்வேர்ட். இதில் நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களே ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது ஓகேனா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சூஸ் யுவர் ஓன் அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாஸ்வேர்டுக்கு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது வந்து 8லேருந்து 13 கேரக்டர் வரதா இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், ஒரு நியூமரிக் வேல்யூ இருக்கணும், ஒரு சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணிவிட்டு ஃபைனலாக கேப்சா நம்ம என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு உங்களை வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. செக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்கள் இதில் அக்ரி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மூவ் ஆயிரும். தென் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. தென் பர்சனல் டீடைல்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். பர்சனல் டீடைல்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆயிரும். கேண்டிடேட்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இதெல்லாமே வந்துடும். நம்ம நேஷனாலிட்டி, உங்களோட கேட்டகரி என்னங்கிறத கேட்பாங்க, அதை கொடுத்துருங்க. அதை ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டியான்னு கேட்டிருப்பாங்க. டிசபிலிட்டி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கேப்சா என்ட்ரு பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆயிரும். தென் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் எக்ஸாமினேஷன் சிட்டி அண்ட் டீடைல்ஸ் இது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம எந்த பேப்பருக்கு அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் பேப்பர் 1க்கு அப்ளை பண்ண போறீங்களா, 2 அப்ளை பண்ண போறீங்களா, இல்லை 2 பேப்பருக்கும் அப்ளை பண்ண போறீங்களா, அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து போத் பேப்பர் 1 and 2 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்ன, உங்களோட செகண்ட் லாங்குவேஜ் என்னங்கிறத. தென் இங்கே வந்து பேப்பர் 1க்கு ஒரு 4 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சுது. தென் பேப்பர் 2க்கும் அதே மாதிரி தான் ஒரு 8 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 8ல் உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஆஃபர் ஃபார் பேப்பர் 2, அதாவது என்ன அப்படின்னா இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சோஷியல் சயின்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். குவாலிஃபைங் எக்ஸாம் பாருங்க, இதில் வந்து டிப்ளமோ இன் எஜுகேஷனா இதை கிளிக் பண்ணுங்க. டிகிரி இன் எஜுகேஷனை இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக நீங்கள் வந்து கேப்சா என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாருங்க, குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். அதில் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்பேர்டு கொடுங்க, இல்லைனா வந்து பாஸ்ட் கொடுங்க. தென் செகண்ட் பாருங்க, இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்க. தென் கோர்ஸ் நேம் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட இன்ஸ்டியூஷன் நேம் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ரிசல்ட் மோட் வந்து பர்சன்டேஜா, சிஜிபிஏங்கிறதையும் பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் டோட்டல் மார்க்கை இங்கே மென்ஷன் பண்ணுங்க. டோட்டல் மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கிறத இங்கே போடுங்க. தென் பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காகவே கேல்குலேட் ஆகிடும்.
தென் இன்ஸ்டியூஷனோட பின்கோடை இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் ஃபைனலாக கேப்சா என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு அது மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்க 5th பாருங்க அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர். இங்கே வந்து நம்மளோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து மினிமம் 10 KB மேக்ஸிமம் 200 KB வரைக்கும் தான் இருக்க முடியும். அதே மாதிரி சிக்னேச்சரும் 4 KB 30 KB வரைக்கும் தான் இருக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து இப்போ பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் லாஸ்ட்டாக டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சிம்பிள் விஷயம் தான் இதில். ஸோ எக்ஸாம் சிட்டி நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இந்த டைம் இல்லை. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் மேபி வரலாம். இதில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு November 27 ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, December 18, 2025. அதே மாதிரி எக்ஸாம் டேட் வந்து February 8 சண்டே தான் எக்ஸாம். ஸோ 2 பேப்பருமே ஒரே நாளில் வச்சுருவாங்க. மார்னிங் வந்து பேப்பர் 2, ஈவினிங் வந்து பேப்பர் 1. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் 2 மாதம் தான் நம்மளுக்கு சாலிடாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் சிடிபியை வந்து நம்ம சிலபஸ் வைஸ் எல்லாமே தெளிவாக எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். CTET பொறுத்த வரைக்கும் சிடிபியில் 30 மார்க் எடுக்கிறது நம்மளுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இதில் என்ன ஒரு மெயின் விஷயம்னா பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுக்குமே சிடிபி தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே சேம் சிலபஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேப்பருக்கு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு 90 மார்க் செகண்ட் பேப்பரில் ஃப்ரீயாக கிடைச்ச மாதிரி தான். ஸோ படிக்கும் போது தெளிவாக அந்த கண்டென்ட் என்னங்க தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. தியரிஸ்ன்னு எடுத்துகிட்டோட இங்கே நிறைய தியரிஸ் இருக்கும். ஸோ சிம்பிளாக ஒவ்வொரு தியரியையும் யார் சொல்கிறாங்க, அந்த தியரியில் என்ன சொல்ல வராங்க, ஸோ அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் புரிஞ்சுச்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிடிபி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியானதாக. இதில் ஈஸியாக நம்ம 30 மார்க் நம்ம எடுத்துடலாம். தமிழ் இங்கிலீஷ்லேயுமே என்ன ஒரு நம்மளுக்கு ப்ளஸ்ன்னா 15 மார்க், தமிழில் 15, இங்கிலீஷில் 15 எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னா பேசேஜ் ரீடிங் தான். பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணி கீழே கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுது. நம்ம ஸ்கூல் லைஃப்லேயே நம்ம இது நிறையவே வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசேஜ் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸி தான். அதில் வந்து என்ன உள்ளே வரும் அப்படின்னா பேசிக்கான கிராமர், இங்கிலீஷில் பேசிக்கான கிராமர்ஸ் இருக்கும், தமிழில் பேசிக்கான இலக்கணம் இருக்கும். ஸோ அதை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்கள் நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அப்போ தமிழில் 15, இங்கிலீஷில் 15 ஈஸியாக போட்டுடலாம். நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் அவ்வளோதான். தென் மேக்ஸுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப பேசிக்கான மேக்ஸ் தான் இருக்கும். எல்லா இதுலேயுமே வந்து மேஜர்ஸ், இப்போ மேக்ஸ்னால் 15 மார்க் தான் மேக்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி இவிஎஸ்னா 15 மார்க் தான் இவிஎஸ் இருக்க போகுது. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பெடகாஜி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், பெடகாஜி ஆஃப் இவிஎஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த கொஷினை நல்லா புரிஞ்சுட்டீங்களானே ஆப்ஷன்ஸை வச்சு மோஸ்ட்லி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பேசிக்கான கான்செப்ட்ஸில் மட்டும் தரவாரிங்க போதும். நம்ம சேனல்லையுமே தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம். இங்கிலீஷ் மேக்ஸ் இதோட பெடகாஜி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சிடிபி ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய கொஷின் நம்ம வந்து வித் எக்ஸ்பிளனேஷனோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைமில் நம்ம எல்லாம் பண்ணுறத விட ஃபஸ்ட்டே இந்த 2 மாதத்தையும் நல்லா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறதை தாண்டி 100க்கு மேலே ஈஸியாகவே இதை வந்து போட்டுடலாம். ஸோ சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.